ஹாய் மீடியாஸ், இன்றைக்கி ஒரு குட்டி மினி விளாக் பார்த்துடலாமா? இது நேற்று எடுத்த வீடியோங்க. தங்கச்சி வந்து சின்ன பையனையும் பெரிய பையனையும் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. சரி, நானும் கார்த்தியும் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்ட்டு தங்கச்சி வீட்டுக்கு காலையிலே கிளம்பி வந்துட்டோம். வர வழியிலேயே செம்ம மழைங்க. வீட்டுக்கு வந்ததுமே மழையும் நின்றுச்சு, லைட்டாக வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கார்த்தியும் தங்கச்சி வீட்டுக்காரும் அண்ணனும் அண்ணாவோட ஒய்ஃபும் பாட்டியும் ஊர்லேருந்து வராங்கன்னு சொல்லி கூப்பிட்றதுக்காக ஈரோடு கிளம்பிட்டாங்க. நானும் தங்கச்சி சரி அவங்க வர்றதுக்குள்ளே வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். ரீல்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுக்கல, சும்மா ஒரு யதார்த்தமாக வந்து நான் மழை நின்றுச்சுன்னு வெளியே நின்றுட்டு இருந்தேன். அவளாக வந்து அவள் செல்லில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்தா. ஸோ இது என்ன வீடியோங்கிறத நான் அடுத்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஈரோட்டிலேருந்து வரும்போதே பஜ்ஜி போண்டாவும் அது கூடவே மட்டனும் அது கூட நுரையீரலும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. பிரியாணி செஞ்சுட்டு அது கூடவே கிரேவி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தோம். பாட்டியும் பாப்பாவும் வந்துட்டாங்க வீட்டுக்கு. நானும் பாட்டியும் உட்காந்து பேசிகிட்டே இருந்தாங்க. தங்கச்சி தான் பிரியாணி வச்சாங்க இன்றைக்கி. நான் அந்த வெங்காயம் தக்காளி மட்டும் கட் பண்ணி கொடுத்துட்டு அடுத்து என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நேற்று ஒரு 3 மணி போல் சமைக்க ஆரம்பிச்சிட்டு 6 மணிக்கு தாங்க நாங்கள் சாப்பிடவே ஆரம்பித்தோம். மதிய சாப்பாடு என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணியும் அது கூடவே ஆனியன் ரைத்தாவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நுரையீரலை வந்து கிரேவி பண்ணிட்டாங்க. நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டு குழந்தைங்களுக்கும் ஊட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour போல் உட்காந்துருந்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். டிமார்ட் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி தீபாவளிக்கு ட்ரெஸ் எல்லாமே எடுத்தாச்சுங்க. அந்த வீடியோ லாங் வீடியோவாக நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன். பார்க்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்மளோட சேனல் நேம் கீழே லிங்க் கொடுக்குறேன், டச் பண்ணி பாருங்கள். கிளம்பி ஒரு 1/2 hourலேயே வந்து பார்த்திங்கன்னா சின்ன பையன் வந்து தூங்கிட்டாங்க. சரி அவனையும் தூக்கிட்டு கிளம்பலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிட்டோம். காரில் வந்து பார்த்திங்கன்னா தங்கச்சியோட ஃபேமிலியும் பாட்டியும் குழந்தைங்க எல்லாருமே காரில் வந்துட்டாங்க. ஏன்னா லைட்டாக தூரல் மாதிரி தூரிட்டு இருந்துச்சு. நானும் கார்த்தியும் பைக்கில் வந்துட்டோம். அண்ணாவும் அண்ணா ஒய்ஃபும் பைக்கில் வந்துட்டாங்க. டிமார்ட் போயிட்டு நல்லா டைம் பாஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக எல்லாருமே கிளம்பிட்டாங்க. இந்த பசங்க 2 பேருக்குமே ஷூ எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். ஷூ என்னமோ ஒரு 500 ரூபாய்க்குள்ளே எடுத்து கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்பினோம். பட் 1500 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். என்னென்ன பொருளெல்லாம் நாங்கள் வாங்கினோம் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். கிளம்பி போகிறப்பயே நல்லா ஃபுல் கட்டிட்டு தாங்க நாங்கள் கிளம்புனோம். அதனால் வந்து அதை சிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே கிட்டத்தட்ட டிமார்ட்குள்ளே ஒரு 2 மணி நேரம் நல்லாவே சுற்றிட்டோங்க. நாங்களும் அண்ணாவோட ஃபேமிலியும் பைக்கில் போனனால நாங்களாம் ஒரு கேங்காக சுற்றிட்டு இருந்தோம். தங்கச்சி அவங்க ஃபேமிலி வந்து காரில் வந்ததுனால பாட்டிக்கு வந்து கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்லேயே உட்காந்ததுனால அவங்க வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து வெளியே கிளம்பிட்டாங்க. நாங்கள் வர வரைக்கும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கங்க. நாங்கள் வெளியே போனதுமே சரி சாப்பிட்டு வந்துட்டோம், இதுக்கப்புறம் யாருக்கும் பசிக்காது, டீயாவது குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கரியில் போய் டீ குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீடியாஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.